மார்னிங். போட்ட பிளான் வந்து என்னால் கொஞ்சம் சொதப்புற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் ஃபேக்ட்ரியில் ப்ராப்ளம் வந்துருச்சு. நான் மட்டும் போகிறேன்னு சொன்னேன். கடைசியில் என்ன ஆச்சுன்னா நம்ம ப்ரோக்கு வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கிளம்பிருக்கீங்க, ஜாலியாக இருங்க. எவ்வளோ அடி வாங்கினாலும் விட மாட்டேங்க. வண்டி இன்னும் ரிப்பேர் ஆனாலும் அந்த ட்ரிப் மோட்லேருந்து சரத்து இறங்க மாட்டாங்களோ சீக்கிரத்தில். அதனால் இப்போ அவரும் நானும் வந்து அவரும் வீட்டுக்கு போகலான்ட்டாரு, நானும் வீட்டுக்கு போகிறேன். நாங்கள் 2 பேரும் கிருஷ்ணகிரி வரைக்கும் ஒன்றா போகிறோம். ப்ரோ வந்து தனியாக எங்கே ப்ரோ போகிறீங்க? அடுத்து நெக்ஸ்ட்டு நான் மும்பை போகிறேன். அதுக்கப்புறமா வந்து என்ன பிளான்னு சொல்லிட்டு எதுவுமே பிளான் பண்ணல. அது எல்லாமே வந்து சஸ்பென்ஸாக இருக்கா? சஸ்பென்ஸ் இல்லை, எனக்கே சஸ்பென்ஸாக இருக்குது. நானே எங்கே போகிறேன். அவர் வந்து ஒரு நாடோடி வாழ்க்கை வாழ போகிறாருக்கு. ஒரு 2 மாதம். ஆனால் அது செம்ம அன்பிளானாக போனோம்னா போய் அனுபவிக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும் இல்லைங்களா? இங்கே பாருங்க ப்ரோ, என்ன பண்ணுறீங்க? எங்கே போக போகிறீங்க? அடுத்தது கோவா போகலான்னு இருக்கோம், வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம். ட்ரிப்புக்கு தானே வந்தீங்க? ட்ரிப்புக்கு தான் வந்தோம், பட் ஆனால் நம்ம அது பிளான் படி எல்லாம் வராது. அது இருக்கிறத அனுபவிங்க ப்ரோ. எல்லாத்துக்கும் காரணம் இவரு தான். இல்லை நான் தான் ஒத்துக்கிறேன், நான் மட்டும் தானே போகிறேங்கிறப்ப நீங்கள் எல்லாம் ப்ரோ எப்படி ப்ரோ கூட நாங்கள் போகிறோம்? ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நானும் ஸ்டூடியம் கோவா போக போகிறோம். அங்கே ஒரு 2 days ஸ்டே, இன்றைக்கும் நாளைக்கு ஸ்டே பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான், வேறு எங்கேயும் போக போகிறது இல்லை. அங்கே ஒரு கொஞ்சம் கண்டென்ட் எடுத்துகிட்டு போகலான்னு. ரொம்ப கஷ்டம். கூகுள் வந்து 20 ஹவர்ஸ்ன்னு காட்டுது. எப்படி போக போகிறோன்னு தெரியல. இப்போவே மணி 8 ஆயிடுச்சு. இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் தூரம் ஒன்றா தான் போக போகிறோம். அதுக்கப்புறம் தான் பிரி போகிறோம். இப்போது கொஞ்சம் தூரம் இல்லை, கிருஷ்ணகிரி இவரும் நானும் ஆமாம் கிருஷ்ணகிரி வரைக்கும் வர்றேன். பட்டு இவர் ஓட்டுற வண்டி எப்படி இருக்க போகுது என்னன்னு ஒன்றும் புரியல. கிளம்பிகிட்டே இருக்கோம். எல்லா பைக்கும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மறக்கிறோம். மறுபடியும் ரூமுக்கு போகிறோம், பார்க்குறோம், எடுக்கிறோம். அது ரெயிலில் சகஜம். ஒவ்வொரு பொருளாக மறந்து வச்சுட்டு நானும் எவ்வளோ தூரம் செக் பண்ணேன், 1 hour செக் பண்ணேன். அப்போ நான் 2-3 பொருள் விட்டுட்டேன். வழி விடுங்க, அவங்க போகட்டும். ஊருக்கு வந்து சேர்ந்தா பார்க்கலாம். ஓகே பாய். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு பிரச்சனைக்கு நம்ம காரணம் அப்படிங்கிறப்போ நான் பிரச்சனையெல்லாம் பண்ணல. எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை நான் சொன்னேன். ஆனால் மறுபடியும் இவங்களுக்கும் மனசுக்குள்ளே இருந்திருக்கும் போல் இருக்குது. அப்போது இவங்களும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. கொஞ்சம் செரி ப்ரோ தான் ஒரு மாதிரியாக. அவர் என்னென்னா பிளான் இருந்தது, அவருக்கு மும்பையில் ஒர்க் இருக்குது தெரியும். பட் சடனாக மாறினதையுமே அவர் ஒரு மாதிரியாக ஆகிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். பட் அவர் எப்படி நினைக்கிறாருன்னு தெரியல. கொஞ்சம் கஷ்டம்தான். விஜய் ஸ்ரீனிக்கு ஒரு மாதிரியாக பிளான்லேருந்து மிஸ் ஆகிறது அவர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். விஜய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, அப்போ முக்கியமான வேலையும் போகணும் அப்படின்ட்டு. நம்ம டியூபர் பாஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒரு மாதிரியாக வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு. ஏன்னா 1100 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்தது அவருக்கு புதுசு தான். அதனால் எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் நேற்றுக்கு அவர் வண்டி அந்த நின்னது, மறுபடியும் அது வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு 2500 ரூபா வாங்கிட்டு போனது அவர் கொஞ்சம் ரொம்ப ஜெர்க் ஆகிட்டார். ஏன்னா இதை நம்பி ஒரு 6 நாள் ட்ரிப்புங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு பயணத்தில் வந்து இப்படி சில விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யும். இப்போ செரி ப்ரோக் பார்த்தீங்கன்னா ரூட் அந்த பக்கம் காட்டுது, அதில் தான் போகணும் மும்பைன்னு. அவர் இருந்தாலும் ஒரு மாதிரியாக சரி வாங்க நம்ம இப்படியே போவோம், கொஞ்சம் தூரமாவது ஒன்றா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 1004 கிலோமீட்டர் காட்டுது, 20 ஹவர்ஸ் காட்டுது. நான் பர்சனலாக நைட் என்ன நினச்சேன்னா நம்ம அடித்து பிரிச்சுட்டு போயிடலாம், எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். ஆனால் நம்ம சரத் ப்ரோ வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. சரி அவர் கண்டிப்பாக நம்மளை நம்பி வர்றாரு. அவர் ஓட்டுறதுலேயே எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை, அந்தளவுக்கு அடிச்சுன்னு இருக்கிறாரு. ஆனால் அவர் வண்டியை நினச்சி தான் சரி கூட சப்போர்ட்டுக்கு இருக்கோம். நம்ம பாட்டுக்கு தனியாக போயிட்டோம்னா அது தப்பு. ஓ நோ க்ளோஸ் கால். எனக்கு பின்னாடி கட்டின பேக் தான் பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு குண்டும் குழியில் விட்டு அப்படியே முன்னாடி வருது. வேறு ஒரு ஐடியா பண்ணி கட்டியிருக்கேன், பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. மேலே வர்றப்போ இந்த ஒரு 62 கிலோமீட்டர் தான் எங்களுக்கு செம்ம கடுப்பாச்சு. ரோடே சுத்தமாக இல்லை, வெறுத்து போய் தான் வந்தோம். ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருந்தது. இப்போ கொஞ்சம் தூரம் நல்லாயிருக்கு, அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு வந்துடும். மலைகளே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனாக இல்லாமல் மண் மலை எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது. இது ஒரு மலைப்பகுதிங்கிறது ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியாது, காட்டவும் முடியாது. எனக்கு நேரில் பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ சரத்தோட்டுற மோட்டியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த நெட்டு இருக்குது இல்லைங்களா, இந்த நெட்டு ஒன்று தான் இருந்தது ஒரு சைடு. கவனிக்கவே இல்லை. டக்குன்னு இன்னைக்கு காலையில் கிளம்புறப்போ சரி பார்த்துட்டு அப்படி ஒரு ஓட்டுறவருக்கு அது அவ்வளோ ஐடியா இல்லை போல். நல்ல வேலை அந்த ஒரு நெட்டு தான் இருக்குது, அதுவும் லூஸாக இருந்தது. நல்லா கழண்டு போயிருக்கும். ஐயோ இந்த ரோட்டில் நினச்சி பாருங்கள், இவ்வளோ ஒரு ஆஃப் ரோட்டில், இது ஆஃப் ரோடுன்னு சொல்ல முடியாது,
இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா அவ்வளோதான். அதனால் இப்போ மெதுவாக போயிட்டுருக்கோம். கீழே போய் ஏதோ ஒரு மெக்கானிக் ஷாப் பாட்டு ஒரு போல்ட் ஒன்று போடணும். அதனால் எனக்கு தெரிஞ்சு இதை ஒரு 16 ஹவர்ஸில் நான் முடிக்கலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் முடியாது, அது 32 ஹவர்ஸ் கூட ஆகலாம். என்னோடய பிளான் வந்து டைரெக்டாக போயிடணும் அப்படின்னு தான் நான் இருக்கேன். பட் அவருக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரில. சப்போஸ் அவருக்கு முடியல, என்னால் ஓட்ட முடியல, இல்லை வண்டி கோளாறு கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டே பண்ணிட்டு தான் போவோம். ஆடுதா அந்த ஷேக் வருதுன்னா ஏதாச்சும் ஒரு துணி மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி ஏதோ ஒன்று அடியில் கொடுத்துடலாம். அது பார்த்தா அது நல்லா பெருசாக சுருட்டி வைக்கணும். துணி மாதிரி இருந்தால் பெஸ்ட்டு ப்ரோ. இப்போ ஒரு 1 கிலோமீட்டரில் செரி ப்ரோ வந்து லெஃப்ட் எடுத்து மும்பை போக போகிறாரு. இவ்வளோ தூரம் வந்துட்டார். அதுக்குள்ளே ஒரு ஒன்றா சேர்ந்து ஒரு டீ சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம். டீ கடையே காணும் எங்கேயுமே. இப்போ நாங்கள் ஒரு டீ சாப்பிட போகிறோம். கடைசி டீ. ஓ மை காட் வச்சு இப்போ என்னோடய பைக்கில் ஏதோ ஆயில் லீக்கேஜ் வரும் போல் இருக்குது. சரி ப்ரோ தான் பார்த்து சொன்னார். பாய் பாய் பாய். ஓகே பாய் பாய். எல்லாருமே கடைசியாக ஒரு டீ சாப்பிட்டோம். அவங்க இடத்துக்கு போக போகிறோம் சொன்ன மாதிரி. இப்போ இங்கேருந்து செரி ப்ரோ லெஃப்ட் பண்ண போகிறோம். பாய் 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 பாய். ஓகே, இப்போ நானும் சரத் ப்ரோ மட்டும் ஒன்றா பார்ப்போகிறோம். அவர் வண்டிக்கும் பிரச்சனை, அந்த நெட் ஒன்று கல் இருக்குது, அதை போட்டே ஆகணும். இந்நேரத்தில் எந்த ஒர்க் ஷாப்பும் காணோம். என்னது வேறு இப்போ திடீர்னு ஆயில் லீக் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதையுமே எனக்கு மனசே போயிடுச்சு. பார்ப்போம். நான் முதல் வீடியோவில் புலம்புன மாதிரி தடங்கல்னே வந்துட்டு இருந்தது. ப்ரோ கிளம்பிட்டார். வா. பட் எனக்கு இப்போ கவலை வந்து இந்த ஆயில் லீக்கேஜ் தான். எப்படின்னு தெரியல. ஆல்ரெடி இது வந்து இன்ஜின் பிரித்து வேலை செஞ்சது தான். அதனால் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் போய் சேருமான்னு தெரில. பெருசாக விரட்ட போகிறதில்ல, ஒரு நார்மலாக தான் போக போகிறோம். க்ளவுஸ் போட மறந்துட்டுனா மெயின் ரோக் ஒர்க் ஷாப் தேடிட்டே இருக்கிறோம். 2-3 கடை வந்தது, மிஸ் பண்ணிட்டோம். அவரை நான் கூப்பிட்டேன், ஒரு கேட்கல. ஆனால் இது நாங்கள் வந்த ரூட்டு இல்லை, இது வேறு ரூட்டு. என்னால் மேப் போட முடியாது, இந்த எதுவுமே மொபைல் ஹோல்டர் இல்லை. அவர் தான் மேப் போட்டிருக்காரு. ஆனால் இது வேறு ரூட்டு. ஏதோ ஒரு ரூட்டு கரெக்டாக கூட்டிகிட்டு போனோம். சரி, ஒரு ஒர்க் ஷாப் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல். இங்கே நெட்டே இல்லை. அந்த நெட்டு மட்டும்தான் ப்ராப்ளம்னு நினச்சோம். மறுபடியும் வேறு ஒன்று வீல் கொஞ்சம் அலைஞ்சு போனது. ஐயோ ராமா. இதெல்லாம் ட்ரையல் பார்த்தாரு. இதெல்லாம் ட்ரையல் பார்த்து கழட்டி மறுபடியும் திரும்ப ட்ரையல் பார்க்குறாரு. இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:45 ஆச்சு. ஒர்க் ஷாப் 9:15 வந்துட்டோம். ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே பார்ட்டி ப்ரோவும் இருக்கிறப்ப தேங்க்ஸ் ப்ரோ. சாரி ப்ரோ, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. மனசு திட்டிக்கிட்டே இருக்காப்புல. டேய் விட்டுருந்தா நானாச்சு போயிருப்பேன் நான். ப்ரோ விடக்கூடாது, நம்மளாம் சேர்ந்து வந்துடும். கண்டிப்பாக இல்லைன்னா என்ன கழுவி ஊற்றிடுவாங்க பசங்க. சூப்பர் பாஸை விட்டுட்டு வந்துட்டீங்களே ப்ரோ அப்படின்னு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்க உங்களை. கண்டிப்பாக விட்டுட்டு போயிட்டீங்க. என்ன ஆனாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் ஓட்டுவோம். இல்லைன்னா ஒரு நாள் ஸ்டே கூட போயிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்காவாக பண்ணிடலாம். முடிஞ்ச அளவு நம்ம ட்ரை பண்ணி பெஸ்ட்டாக போவோம். நாங்கள் 2 பேர் தான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் கிடையாது. இனிமேல் எனக்கு நிப்பாட்டுன்னு தோணும், இவர்கிட்ட சொல்லி இவருக்கு நிப்பாட்டுன்னு தோணும். நாங்கள் 2 பேரும் நிப்பாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். மாஸ் பண்ணுறோம், கெத்தாக போகிறோம், வேறு லெவல் பண்ணுறோம், அவ்வளோதான். ட்ரையல் பார்ட் வந்துட்டார். என்ன ஆச்சு ரிசல்ட்டு சொல்ல போகிறார். மோட்டி ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒரே மாத்திரையில் ரெடி ஆகுன்னு. அந்த கண்டிஷன் தான். அவ்வளோ பிரச்சனை இருக்கும் போல இருக்குது வண்டியில். இதெல்லாம் கடவுள்கிட்ட வேணுங்க. ஒரு மறுபடியும் இவர் ட்ரையல் பார்க்க போகிறாரு. ஏதோ பண்ணியிருக்காங்க, பார்ப்போம். பரவாயில்லையா? சரி, ரைட். ஓகே, வண்டி ஓரளவுக்கு ஓகே. ஆனால் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அவர் எவ்வளோ கேட்டார்னா வெறும் 50 ரூபா கேட்டார். ஒன்றுமே பண்ணாமல் சின்ன வேலை பண்ணிவிட்டு 2500 ரூபா வாங்கின ஆளுங்க இங்கே இவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒர்க் பண்ணி கொடுத்து ஓரளவுக்கு 70% ஓகே பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் வாங்கின அமௌண்ட் வந்து வெறும் 50 ரூபா தான். சில மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க, அப்படியும் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது. டைம் 10:30 மணி ஆயிடுச்சு. ஒர்க் ஷாப்பில் கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் போயிடுச்சு. போனாலும் பரவாயில்ல, சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. ஓட்டுற அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. அவர் எப்படியும் சென்னை போய் சேர்ந்துருவார்னு நினைக்கிறேன்.
இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாமா இல்லை டைரெக்டாக லஞ்சுக்கே போயிடலாமான்னு ஒரே யோசனையாக இருக்குது. சோனியில் அந்த இயர்ஃபோன் ஒன்று வச்சுருக்காரு, அது வந்து கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது, வாய்ஸ் குறன்னு இருக்குது. எங்கேயாச்சும் நிறுத்தி ஒரு ஒயர்டு ஹெட்செட் வாங்கி 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு 730 கிலோமீட்டர் வருது. ஸ்ட்ரைட்டு ஒரே ரோடு தாங்க, எங்கேயும் வளைய வேண்டியதில்லை, ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 10:40 ஆச்சு. நீ ஒரே ரோடு தான், நீ இதில் என்ன வீடியோ பண்ணுறதுன்னு தெரியல. நான் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரே ஸ்ட்ரெச்சு 1000 கிலோமீட்டர் ரைடுங்கிறது எப்படி முடிய போகுதுன்னு பார்ப்போம். கண்டினியூஸாக 100 மட்டும்தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஏன்னா சும்மா அடிச்சுன்னு வரைக்கும் ஏதாவது வண்டி ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மணிக்கு வந்து குறைஞ்சது ஒரு 70 கிலோமீட்டர் பாஸ் பண்ணணும். அதுக்கு 100 கன்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கணும், அப்படின்னா அது மட்டும்தான் முடியும். வாயெல்லாம் குளருது, ஏன்னு தெரியல. வர்றப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருட்டு மட்டும்தான் சவாலாக இருந்தது. ஆனால் இப்போது டிராஃபிக் இப்போது அப்படியே நெளிச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட வண்டியை போயிட்டு இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கிளியராக இருக்குது. நைட்டு வந்து அந்த ஸ்பீடை இப்போ மெயின்டைன் பண்ண முடியாது. என்னடா முன்னாடி போலீஸ்காரங்களா? இல்லை ஐயோ, இது வேற பெரிய மிஸ்ஸை இந்த மாதிரி போட்டு சும்மா டக்கன்னு ஆடுது. ஸ்பீடு பிரேக்கும் இல்லாமல் இது ஒரு வகையாக ஒரு போட்டிருக்காங்க. 20 மீட்டர் 30 மீட்டருக்கு போட்டுருக்காங்க. இன்னும் பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா 620 கிலோமீட்டர் இருக்குது. டைம் வந்து 11:45. பாருங்க எப்படி தான் ஓட்டுறது. கூட ரொம்ப டிராஃபிக்காக இருக்குதுங்க. நைட்டில் வந்தப்போ ஒன்றுமே தெரியல இந்த இடமெல்லாம். சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரியே மதப்பாக வந்துடும், அப்புறம் ஓட்ட முடியாது, அதுவும் டவுட்டாக இருக்குது. ஆனால் சாப்பிட்லன்னா எனர்ஜி இருக்காது. லெஃப்ட்டு ரைட்டு எல்லாம் போட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த பக்கம் போகக்கூடாது. ஆனால் இந்த ரூட்டை நம்ம யூஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகவே முடியாதுங்க, ரொம்ப லேட் ஆகிடும். நம்ம இந்த சைடு லெஃப்ட் சைடு போகிறோம்னா நான் அந்த வண்டி அந்த டயரு அதெல்லாம் ஃபுல்லாக நோட் பண்ணுவேன். முன்னாடி தடத்தை ஜட்ஜ் பண்ணிவிட்டு அதை நோட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணவே முடியாது. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், அதுதான் மேட்ரு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே எவ்வளோ நேரம்டா இப்படியே ஓட்டுறது, ஓட்ட விட மாட்டேன்றேன் நானுங்களே. ஐயோ இண்டிகேட்டர் போட்டு இங்கே வரீங்க. இண்டிகேட்டர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லையானே தெரியல உங்களுக்கு மட்டும். நிறைய பேர் இண்டிகேட்டரே யூஸ் பண்ணுறது இல்லைங்க இங்கெல்லாம். இப்போ ரெசார்ட்லேருந்து கிளம்புனதுலேருந்து பார்த்தீங்கன்னா 167 கிலோமீட்டர் பாஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் நேரம் இப்படியே ஓடிட்டு இருந்தால் கண்ணு மயன்னு வந்துடுது. எங்கே தான் பூந்து ஓட்டுறது? இப்படி பூந்து ஓட்டிங்கன்னா அந்த காருக்கு பின்னாடியே நின்றுட்டே இருக்க வேண்டியதான். நான் பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் நின்றுருந்தாங்க. நான் கையை காட்டுவாங்களோ என்னமோ நினச்சேன். நம்பர் பிளேட்டை பார்த்துட்டு இப்படி கை நீட்டினாங்க, ஆனால் ஸ்டாப் பண்ணல. அவர் மாட்டிக்கிருப்பாரு என்னமோ நினச்சேன். அவரே எதுவும் குறுக்காட்டல, பரவாயில்ல. நம்ம அங்கே பெருந்துறையிலேருந்து வர்றப்போ வேணால் ஒரு இடத்துல போலீஸ் குறுக்காட்டினாங்க. அந்த பார்த்துருப்பீங்க, அந்த எவிடன்ஸ் எல்லாம் காட்டினது விட்டுட்டாங்க. கம்பல்சரி புக்கு வந்து நம்ம பேரில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இது வந்து கீர்த்திவாசம் வண்டி, அவர் பேரில் தான் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்தாங்க. அவங்க தேவை வந்து இன்சூரன்ஸு லைசன்ஸ் இருக்கா அதை பார்க்குறாங்க. சில இடங்களில் பியூசி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அது மெயினாக வந்து ஹில் ஸ்டேஷன் மாதிரி இடத்துல கேட்பாங்க. இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் வந்து நிறுத்தியிருக்கிறோம். அவங்க பேசுனது எங்களுக்கு புரியல, நாங்கள் கேட்டது அவங்களுக்கு புரியல. கடைசியில் ரைஸாக ரொட்டியான்னு கேட்டாங்க. புரிஞ்சுது, ரைஸ்ன்ட்டான். அதுக்கு சோறுன்னு வருது. வந்துட்டோம். ரைஸும் சிக்கன் கிரேவி சொல்லியிருக்கிறோம். நார்மலாக வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ரைடில் இருக்கிறப்போ, என்ன கண்டிஷனில் வருதோ. ஆனால் நாக்கு கேட்குது, நாங்கள் என்ன பண்ணுறது? ரசிக்குதுங்க, ரசிக்குது. நீ டயர்டாக வர இருக்காது, வெஜ்ஜை உட்காந்து சாப்பிட நல்லா இருக்காதுங்க. நாங்கள் வச்சுக்கிட்டே வஞ்சனம் பண்ணுறோம். சொல்லுங்கள். தலை வந்து பிரிச்சு மேல தலை டைரெக்டாக ஹுப்ளியில் நிறுத்தலாங்கிறாரு. அடுத்து ஹுப்ளி தான் ஸ்டாப்பு. சரத்து ஃபுல் ஃபார்மில் இருக்கேன்.
ஓட்டவே முடியலைங்க, பயங்கரமான டிராஃபிக், செம்ம டிராஃபிக். நைட் டைமில் நாங்கள் போனதுனால அப்போ தெரியல இந்த இடமெல்லாம் நைட் டைம் போனாலும் எனக்கு தெரியல. இங்கே தட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு டிஷ்யூ பேப்பரும் கொடுத்துட்றாங்க, அதெல்லாம் துடைக்கணும். டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. அந்த என்னென்னா இந்த சிக்கன் குழம்புல வந்து சீஸ் நிறைய மேலே போட்டிருக்காங்க, ஆயில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. காரம் இருக்குமே என்னமோ நினச்சேன், நல்ல வேலை காரம் எதுவும் இல்லை. சுத்தமாக காரம் இல்லை. நார்த் இந்தியா ஸ்பெஷலே ஆனியன் தான் சொல்லலாம், ரெஸ்ட்டே எடுக்காமல் ஓட்டலான்னு. பட் அது வந்து போக போக நம்ம வந்து பக்கத்தில் ஒன்றும் 500 கிலோமீட்டர் போகல, நம்ம போக ரொம்ப தூரம் போகணும். ஈக்குவலாக ரெஸ்ட் எடுத்துகிட்டே போனால் தான் போக முடியும். ஒரு மாதிரியா பார்க்குற காட்சிகளை திரும்ப திரும்ப பார்க்க கண் சோர்வாயிடும். அது ரிஸ்கில் கொண்டு போயிட்டுருக்கோம். ஜெய்ஹிந்த் டீலக்ஸ் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். நல்லா அந்த ஓரளவுக்கு இருக்குது, பெருசாக சொல்ல முடியாது. இப்போ எங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிடச்சிருக்காரு. அந்த பைக்கு தான் எம்ஹெச்னு போட்டிருக்கு, ஆனால் அவர் வந்து சென்னை ஆள், கிஷோர். போகலாங்களா? ஓகே, அவர் தான். வழியில் அப்படியே பார்த்தாரு, டீ சாப்பிட்ருந்தோம். சாரி, நாங்கள் சாப்பிட்ருந்தோம், அவர் டீ சாப்பிட வந்து இறங்கினார். நாங்கள் தமிழில் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்து உடனே பேச ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் எம்ஹெச்னு பார்த்துட்டு அவர் ஏதோ வடநாட்டுக்காரன்னு நினச்சோம். அப்பவும் ஃபேஸ் பார்த்து தெரிஞ்சது நம்ம ஊருக்காரர் தானே. ஓகே, அப்படியே அவர் சென்னை போகிறாரு, அப்படியே டியூபர் பஸ் அவரோட சேர்ந்துக்குவார்னு நினைக்கிறேன். போவோம், எல்லாம் ஒன்றாவே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். நல்ல விஷயம், ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் ஹுப்ளிக்கு பார்த்தீங்கன்னா 192 கிலோமீட்டர், 3.5 மணி நேரம் காட்டுது. 4:30 மணிக்கு போயிடும்னு நினைக்கிறோம். ஒரே ஸ்ட்ரெச் அடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். பார்ப்போம் எவ்வளோ தூரம் போக முடியும்னு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:17 ஆயிடுச்சு. 1 மணிக்கு போயிருந்தா தான் 4:30 மணிக்கு போக முடியும். 1:17, அப்படியே ஒரு 90, 100 அந்த மாதிரி போகலாம். டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 o'clock ரீச் ஆகும். பெட்ரோல் இல்லையா? அட பாவிகளா, நாங்கள் பெட்ரோல் அடிக்காமல் வந்துட்டோமே. ஐயையோ, பெட்ரோல் இல்லையா? ஸோ நாங்கள் எல்லா பிளானும் பண்ணோம், ஆனால் பெட்ரோல் இருக்கிறது இல்லாத மறந்துட்டோம். கிடைக்கிற பங்கில் டேங்கை ஃபுல் பண்ணிக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பெட்ரோல் பம்ப் வந்துருச்சு. இப்படி போய் வளைச்சி உள்ளே போனால் இவனாவது பெட்ரோல் இருக்குதுன்னு சொல்லுவானா? இல்லை, டேய் நீங்களாவது இருக்குதுன்னு சொல்லுவீங்களா? ஐயோ, என் ராசி என்னங்கிறது. இப்போது பெட்ரோல் வண்டி வந்திருக்கு, அதனால் 1/4 மணி நேரம் ஆகும் அப்படின்னாங்க. 1/4 மணி நேரம் நான் இங்கே நிற்கிறதுக்குள்ளே ஒரு 22, 23 கிலோமீட்டர் பாஸ் பண்ணிடுவேன். எனது பார்த்தீங்கன்னா இன்னும் போகும், ஆனால் ஹைவேஸில் 90, 100ன்னு ஓடுறப்போ கண்டிப்பாக ஒரு 35 தான் போகும். இல்லைனா நார்மலாக 60 வரைக்கும் எடுத்துகிட்டு போவேன். இந்த பக்கம் ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது, ஆனால் அதுக்கு யூ டர்ன் போட்டு தான் போகணும். இவனுங்க 910 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு. 910 எப்படி குடிக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் என்ட்ரு ஆகிட்டோம். ஊர் பேரெல்லாம் எனக்கு தெரியலைங்க, ஆனால் வந்து பெங்களூருக்கு இன்னும் 540 கிலோமீட்டர் இருக்குது. எப்படி கர்நாடகாவில் என்ட்ரு ஆகிட்டோம்னா பூரா வெஹிக்கிள் நம்பர்லாம் மாறுது, எல்லாம் கேஏன்னு வருது. 1-2 MH வருது. பார்டர்னு அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு கர்நாடகா. எங்கள் கூட வந்த பூனே புல்லட் பார்ட்டி மிஸ் ஆகிட்டார். எங்களுக்கு பின்னாடியே வந்துருந்தார். அவர் ஒரு 80ல் தான் வந்துட்டு இருந்தார், கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷனலாக ஓட்டுற மாதிரி ஓட்டினார். எங்களுக்கு 80ல் போனால் பத்தாது, அதனால் கொஞ்சம் 90, 100 தான் 100ன்னு வந்தோம். இப்போ பெட்ரோல் பம்ப்லாம் பெட்ரோல் அடித்தா சரி எப்படி இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கு வரன்னு பார்த்தோம். இது வரைக்கும் பார்க்க முடியல. ஒருவேளை முன்னாடி போயிட்டாரோ இல்லை என் பின்னாடி வந்துட்டு இருக்காரான்னு தெரியல. எலக்ட்ரால் அப்படியே குடிக்க முடியுமா? அந்த ஹெல்மெட்டை கழட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எத்தனை கழட்டணுமா? ஐயோ, ரைடர்ஸோட வாழ்க்கையே வாழ்க்கை. கோப்ரோவில் பேட்ரி தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்தியிருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:28. நம்ம ஹோட்டலில் கிளம்புனதுலேருந்து 330 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்திருக்கிறோம்.
இன்னும் ஹுப்ளிக்கு பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர் இருக்குது. 4:30 மணிக்கு போய் சேரணும்னு சொல்லி கூகுள் சொல்லிச்சு. ஐ மீன் 4:40க்கு. இப்போ தாங்க கொஞ்சம் நேரமாக கொஞ்சம் அடித்து ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி முன்னாடி அடித்து ஓட்டியிருந்தால் இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாம். பட் அவர் பைக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அதனால தான் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அங்கே ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த பைக் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறாரு. கொஞ்சம் நம்பிக்கையாக ஃபீல் பண்ணுறாரு. அதனால் கொஞ்சம் ஓட்டலாம். ஏன்னா நம்பிக்கை இருந்தால் தானே பைக் ஓட்ட முடியும். கொஞ்சம் ஓகே. லாஸ்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறோம். பெருசாக பிரேக் எதுவும் எடுக்கல. ஃபியூல் பிரேக் ஒன்று எடுத்தோம். வேறு வழி இல்லை, அடிச்சு தான் ஆகணும். இன்னொன்று கோப்ரா பேட்ரி பிரேக் எடுக்கிறப்ப அப்படியே கொஞ்சம் வாட்டர் பிரேக்காக மாற்றிக்கிட்டோம். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல பெருசாக. அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், அப்படியே பையா படத்தில் காட்டின மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரோடு இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. அங்கே தான் காலையில் வந்தது தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஒரு 150 கிலோமீட்டர் ரோடு அந்த பிரச்சனை இல்லை. வாகனங்கள்லாம் வருது, ஆனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸ்பீடு நம்ம குறையிறதில்ல. 100, 95, 105, 100 இதுக்குள்ளேயே தான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹூப்ளி எத்தனை மணிக்கு போய் சேர்றோன்னு தெரியுது. கூகுளில் ஓவர்டேக் பண்ணோமா இல்லை கூகுள் கிட்ட தோத்துட்டோமான்னு தெரியல. பார்ப்போம். இடையில கொஞ்சம் பிரேக்னால தான் அந்த பிரச்சனை. இல்லை சப்போஸ் எல்லாமே இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த டைமுக்கு ஹூப்ளியில் இருந்திருக்கும். முதல்ல கவர் பண்ண மாதிரி கிலோமீட்டர் இப்போ கவர் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஹூப்ளிக்கு பக்கமாக ஒரு 25 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் என்ன ஆச்சுன்னா திடீர்னு சிங்கிள் ரோடாக மாறிடுச்சு. அதாவது காமன் ரோடு எல்லாம் லெஃப்ட்டு எல்லாம் ஒரே ரோடு தான், எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்குது. இதில் அப்படி வேகமாக ஓட்டுறது அது விவேகம் கிடையாது. அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு வண்டிங்க, ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக வண்டி இந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கம் போக முடியல. இந்த ரோட்டில் ஓவர்டேக் எடுக்கலான்னு பார்த்தா இந்த ரோட்லேயுமே வண்டி போயிட்டு இருக்குது. அந்த டிராக்டர் மாதிரி இருக்கிற வண்டியில் இதில் போயிட்டு இருந்தது. ஒன்றுமே பண்ண முடியல. இவ்வளோ நேரம் லாக் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் முயற்சி பண்ணுறோம். வண்டி ஒட்டுக்காக வருது. இருக்கிறது லெஃப்ட்டு. ஆனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுப்பேன். இடம் இருக்கா, இடம் இருந்தால் போகலாம், இடம் இல்லைன்னா போகக்கூடாது. நீங்கள் இப்படி பார்க்குறப்போவே அந்த ஃப்ரண்ட் வீலை பார்க்கணும். அது ஒயிட் கோடும் ஃப்ரண்ட் வீலையும் பார்க்கணும். அது ஏதாச்சும் கொஞ்சம் நெருங்கி வர்றது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அலாட் ஆகிக்கணும். அதான் நீங்கள் அப்படி ஓவர்டேக் எடுக்கிறேன் அப்படின்னம்னா கண்டிப்பாக பிரேக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜஸ்ட் இப்படி முட்டுச்சுன்னா வேலை முடிஞ்சுது. கரெக்டாக மணி 4ங்க, ஹுப்ளி வந்தாச்சு. கூகுள் வந்து எங்களுக்கு 4:40 காட்டின மாதிரி தான் எனக்கு ஞாபகம். 4:30 வச்சுக்கிட்டாலும் 192 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ½ ஹவர் சேவ் பண்ணியிருக்கோம் நம்ம. இடையில வேறு ஃபியூல் பிரேக், கோப்ரோ பேட்ரி பிரேக் எடுத்தோம். பரவாயில்ல, அடிச்சு நொறுக்கிட்டு வந்தேன்னு. இங்கே அவர் எங்கே வர்றாருன்னு தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு மேலே ஓட்டுறது கொஞ்சம் சிரமந்தான். அது பூரா வந்துட்டாரா காணமே. ரோடு ஒர்க்கெல்லாம் நடந்துட்டுருக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் வேகம் போகிறது சிரமந்தான். அந்தளவுக்கு அந்த ரோடு மாதிரி வராது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ரோடு நல்லாயிருக்கும். அப்புறம் இடையில இந்த மாதிரி மாற்றி விட்ருவாங்க. இந்த மாதிரி ரோடு நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, பூரா குண்டும் குழியுமாக இருக்கும். எப்படி அந்த மாதிரி ரோட்டில் விடுறப்போ பேக் எண்ணெய் வந்து தள்ள ஆரம்பிச்சிடும். எப்படி கட்டினாலும் அப்படி தான் ஆகுது. அடுத்தது லாரி கார் போனால் அங்கிட்டு போகணும். எப்பா கொஞ்ச நேரத்துக்கு பிரச்சனையே இல்லைப்பா. ஓ மை காட், 20 நிமிஷம் கழிச்சு நல்ல ரோட்டை பார்க்குறோம். வச்சு செஞ்சுட்டாங்க காருக்காரங்கெல்லாம். ஷெல்லோட பெட்ரோல் பங்க் அதில் வந்து கொஞ்சம் அந்த மதியம் சாப்பிட்டது கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்லிட்டு வந்தோம். இங்கே இந்த பெட்ரோல் பங்கில் பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு காஃபி ஷாப் இருக்குது. சரி, இங்கேயே காஃபி ஷாப்லாம் முடிவு பண்ணிட்டோம். என்ன காஃபி இருக்கு? என்ன சொல்றீங்க? காஃபியில் எத்தனை வகை இருக்கா? எத்தனை வகை இருக்கு. காஃபி, ஃபில்டர் காஃபி 40.
நார்மல் காஃபி குடிங்க, நீங்கள் வந்து சின்னது குடிங்க, நான் பெருசு குடிக்கிறேன். ஏன்னா ஓகே ரைட். அதான் நம்மளுக்கு செட் ஆகும். நீங்கள் சமூக பெரிய இடம் சமூகம் இல்லைங்க, நான் காரில் வந்தால் கூட நீங்கள் வந்து இதுக்கு மேலே வர முடியாதுங்க. இவ்வளோ வேகமாக எனக்கு தெரிஞ்சு ப்ரோ. கார்காரனே எங்களெல்லாம் பார்க்குறேன், யாரா இவங்க சந்துக்குள்ளே பூந்து போகிறாங்க. நீங்கள் அது ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம இவ்வளோ வந்து ஓட்டக்கூடாது கண்டிப்பாக. இது வந்து ஒரு இடையில ஒரு பிரேக் மாதிரி பண்ணிவிட்டு அதிகமாக எடுக்காமல் ஒரு 15 மினிட்ஸ் அப்போ இந்த 100 கிலோமீட்டருக்கு ஒரு பிரேக். உடம்புக்கு ஓய்வு இல்லை, கண்ணுக்கு ஓய்வு வேணும் கண்டிப்பாக. இங்கே உள்ள ஏசி இருக்குது, அதனால் நல்லா இருக்கு. அவருக்கு ஒரு இண்டிவிஜுவல் ரெக்கார்டு மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நல்லா இருக்கு. எனக்கு வந்து ஸ்மால், அவருக்கு வந்து பிக். அவர் எப்பவுமே டீ குடித்தாலும் 2 டீ, காஃபி குடித்தாலும் 2 காஃபி, அந்த மாதிரி சாப்பிட்றவர். டேஸ்ட் நல்லாயிருக்கு. பேசுகிறப்பெல்லாம் சின்ன பிரேக் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ பெரிய பிரேக் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கேருந்து பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் இருக்குது. 7 hour 23 minutes. நைட்டு 1 மணிக்கு போய் சேருவோன்னு சொல்லுது. இப்போ டைம் 5:15. ஓகேங்களா? இப்போ 2 பேரும் பேசி பிளான் பண்ணது என்னென்னா, இப்போ ஒரு 1.5 hour ஓட்டலாம், அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். பார்ப்போம் எந்த அளவுக்கு. சோலோ ரைடுக்கும் குரூப் ரைடில் 2 பேர் வர ரைடுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சோலோ ரைடுன்னா நான் வந்து ஒரு 1 bathroom போகணும் அப்படின்னு யோசனை பண்ணால் கூட அது கிலோமீட்டர் கணக்கு போடுவேன். தண்ணி குடிக்கணுமா அதுக்கு கணக்கு போடுவேன். அந்த மாதிரி தான் நான் ஓட்டுவேன். அதை என்னோடய ஸ்டைலு. குறிப்பிட்ட டைமுக்குள்ளே குறிப்பிட்ட கிலோமீட்டர் பாஸ் பண்ணணுங்கிறது என்னோடய ஐடியா. அது இல்லாமல் இங்கே இந்த மொபைல் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அதை போட்டு கூகுள் போட்டு அதை பார்த்துட்டே போகணுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் அப்படியே டெம்ப்ட் ஆகிட்டே இருக்கும். டைம் ஆகிடுச்சா, நீ போகணும் அப்படின்னு ஓட்டுவேன். இப்போ அந்த வசதி இல்லாததுனால அப்படியே நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சரி என்ன ஆகுதோ அது பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு. அந்த ரோட்டில் வந்த மாதிரி இந்த ரோட்டில் வர முடியாது. பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் ஜாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மியூசிக்கே போட போகிறதில்ல. நான் வளன்னு பேசிகிட்டு தான் இருக்க போகிறேன். மியூசிக் எதுவும் போடுறதில்ல. மியூசிக் போட்டால் சில பேர்த்துக்கு பிடிக்கிறதில்ல. அது மியூசிக் எதுக்கு தேவையில்லாது. நம்ம என்ன அவ்வளோ பெரிய சினிமாட்டிக் ஷாட்டாக போட போகிறோம். அதனால் இந்த வீடியோவில் எந்த மியூசிக்கும் இல்லை. தலைவலி இல்லை. மியூசிக் செலக்ட் பண்ணுறது பெரிய நான் காப்பிரைட் மியூசிக்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவோம். எடுத்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் காப்பிரைட் கிளைம் வரும். மறுபடியும் அதைய டெலீட் பண்ணிவிட்டு வேறு மியூசிக் போட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணி டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆச்சு. நம்ம இப்போ பிரேக் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். காலையில் ஹோட்டலில் கிளம்புனதுலேருந்து 450 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. இன்னும் வீட்டுக்கு போகிறதுக்கு பாக்கி 554 கிலோமீட்டர். எனக்கு இடையில அப்படியே டைரெக்டாக இதே மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து பண்ணியிருக்கலாம். இடையில அந்த ரோடு பிரச்சனை வருது இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா வண்டி பூரா டிராஃபிக் ஜாம் ஆகிடுது. அதில் மூவே பண்ண முடியறதில்ல. அப்படியே டைம் போயிடுது. இருட்டுழுகிற நேரம் ஆயிடுச்சு. இன்னும் அவர் பின்னாடி வந்த சரத் ப்ரோ வேறு காணும். வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஒன்றா தான் வந்துட்டு இருந்தோம். திடீர்னு பேக்கில் அப்படியே தலங்கிட்டார். சும்மா சொல்லக்கூடாது, பட்டை கிளப்புறாரு அவர். நல்லா ஓட்டிகிட்ருக்காரு. உனக்கு எதாவது பிரச்சனையா என்னென்னு தெரியல. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். டைம் பார்த்தீங்கன்னா 6:50 ஆயிடுச்சு. என்ன டோல்கேட்டு இப்படி கொண்டு வந்து நிறுத்தி இப்போ வரைக்கும் 493 கிலோமீட்டர் வந்திருக்கும். போர்டு இருந்தால் பார்த்து சொல்கிறேன். கரெக்டாக ஒரு இடத்துல பிரேக் எடுக்கிறப்போ தொலைஞ்சி போனவரை கண்டுபிடிச்சிட்டோம். அவர் எங்களுக்கு முன்னாடி வந்துட்டார். இப்போ நாங்கள் ஒரு 2 இடத்துல பிரேக் எடுத்து இல்லையா, அவர் எங்கேயுமே பிரேக் எடுக்கல. அவர் பாட்டுக்கு வந்துட்டு இருந்தார். 80, 90 கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு. ஆனால் இதுதான் சரியான ஃபார்முலா. ப்ரோ உங்கள் பேர் சொல்லிடுங்க. என் பேர் கிஷோர். ப்ரோ எத்தனை மணிக்கு போய் சேர்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா பிளான் பண்ணி? நிறுத்தாமல் போகிற மாதிரி தான். ஸ்ட்ரைட்டாக போகலாம். தமிழ்நாடுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு. ஆமாம், இவர் முக்கியமான விஷயம் சாப்பிடலாம் ப்ரோ அப்படின்னா, இல்லை நான் இங்கெல்லாம் சாப்பிட மாட்டேன், போய் தமிழ்நாடு சாப்பாடு சாப்பிடணும். ஆக்சுவலாக புனேயில் தான் இருந்தார். அதனால் தமிழ்நாடு சாப்பாட்டுக்காக போகிறார் மெயினாக. கண்டிப்பாக புனேயில் இருந்தால் தான் தெரியும் அதோட கஷ்டம். ஆமாம், சொன்ன மாதிரி நார்த் இந்தியாவில் இருந்தால் தான் அதனோட கஷ்டம். நம்ம ஊர் சாப்பாட்டோட கஷ்டம் அப்போ தான் தெரியும். ஓகே, நீ அப்படியே ரைடை கன்டினியூ பண்ணுவோம். சின்ன டீ பிரேக். அவரை பார்த்து எங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னென்னா எங்களுக்கு அவங்களுக்கு என்ன, அவருக்கு என்ன வித்தியாசம்னா, அவரை கடைசியாக நாங்கள் மீட் பண்ணதுலேருந்து அவர் எங்கேயுமே நிறுத்தவே இல்லை. ஒரே ஒரு பெட்ரோல் மட்டும் அடிச்சுட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருந்திருக்காரு 80, 90. இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோலும் சேவ் ஆகிருக்கும். சரி, இவரையும் நான் பார்க்கணும் இல்லையா. சரி ஓகே,
நீ இதில் எப்படிங்க வீடியோ எடுக்கிறது? ஒன்றும் வெளிச்சம் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. சும்மா தன்னை போல் பேசி என்ன பிரயோஜனம்? ஓகே, வெளிச்சம் வர்ற இடத்துல உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? நான் முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணேன். இந்த முதல்ல வைசரை கழட்டி கழுவுனேன். ஏன்னா பூச்சியெல்லாம் அடிச்சு ஒரு மாதிரி அதே பெரிய தடங்களாக இருந்தது. நான் நிறைய டைம் நினைப்பேன் இதை போனதை கழுவுணுன்னு நினைப்பேன். அந்த பிரேக் எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அதை மறந்துடுவேன். இந்த டைம் என்னதும் கழுவிட்டேன், அவரதையும் கழுவிட்டேன். இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வியூஸ் நல்லா கிளியராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் இதே மாதிரி ஓட்டலாம். பெட்ரோல் இல்லை, ஃபியூல் பிரேக். அட என்னடா இப்படி போக முடியாதா? ஐயோ, ரிசர்வ் விழுந்து 30 ஓடிருச்சு. காலையிலேயே 910 ரூபாய்க்கு குடிச்சிது. இப்போ எவ்வளோ குடிக்க போகிறான்னு தெரியல. காலையில் ஹோட்டலில் கிளம்புனதுலேருந்து இது வரைக்கும் 700 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 10:47. தும்கூருக்கு இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்குது. லாஸ்ட்டாக டீ பிரேக் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபியூல் பிரேக் மட்டும்தான், வேறு எதுவுமே எடுக்கல. எல்லாம் வலிக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 11:40. கிட்டத்தட்ட வந்தாச்சு. நம்ம பெங்களூர் பக்கமாக வந்தாச்சு. 11:40. எனக்கு தெரிஞ்சு கூகுள் டைம் ஒரு 1 ஹவர் பீட் பண்ணியிருக்கோம். நம்ம ஹோட்டலில் கிளம்புனதுலேருந்து இது வரைக்கும் 755 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. ப்ரோ சாரி, 2 பேர் வந்தீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம், அங்கே ஒருத்தங்க நிற்கிறாங்க. நின்றுருக்காங்களா? ஃபோனில் கான்டாக்டில் இருக்கிறாரு, வந்துட்டு இருக்காரு. நான் பார்த்து 2 வெஹிக்கிள் தமிழ்நாடு வெஹிக்கிள். ஓகே ஓகே, சரிங்க ப்ரோ. ரோடுக்கு தெரியாமல் நிற்கிறாங்களான்னு நினைச்சேன். ரோடு தெரியாமல் நின்ட்டாருங்களா? இல்லை தெரியல, நான் அப்படி நினச்சாங்க நின்றுட்டு. இல்லை வந்துட்டு இருக்கார், ஃபோன் கணக்கில் தான் இருக்கார். அவர் சென்னை போகணும், நான் வந்து ஈரோடு. இப்போ எனக்கு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ட்ரிப்பை பாதியில் கேன்சல் பண்ணிட்டு வந்துருக்கேன். ஓகே ஓகே, இங்கே தாங்க பெருந்துறை தான். பெருந்துறை தான். செரி விலாக்ஸ் தெரியும். சூப்பர் பஸ் ஷார்ட்கட்னு சொல்லி கூகுளை நம்பி எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ரூட்டை மாற்றி மாற்றி எப்படியா ஹொசூர் ரோட்டுக்கு கொண்டு போய் சேர்த்திரியா. அதாவது அந்த சில்க் ரோட்டில் போனோம்னா சுற்றி போகிற மாதிரி, சிட்டிக்குள்ளே பூந்து போயிட்டோம்னா ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது. கூகுள் மேப்பை நம்பி தலைவர் போன ரூட்லேயே 2-3 டைம் போய் சுற்றி வந்தோன்னா இந்த ரோட்டில் தான் வருவேன். பசிக்குது, ஒரு பக்கம் பார்த்தோம் சாப்பிட்லான்னு, ஆனால் பயங்கர கூட்டமாக இருந்தது, அதனால் வேணாம்னு சொல்லியாச்சு. எங்கேயா மறுபடியும் திருப்பி கூட்டிகிட்டு போகிறேன்? ஐயோ, ஒரே இடத்துல சுத்தவும் மாட்டிருக்குது. அப்படியே போயிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரே இடத்துல சுத்திட்டு இருப்போன்னு நினைக்கிறேன். அப்பாடா, ஒரு வழியாக கரெக்டான ரூட்டுக்கு வந்தாச்சு. ஒசூர் ரோட், அந்த பெரிய பாலம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் போயிட்டுருக்கோம். ஓ ஆண்டவா, டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. நான் பெங்களூருக்குள்ளே வந்தது மணி வந்து 11:40. இப்போ 1 மணி. ஐயோ, எதிர்பாராத விதமாக கொஞ்சம் தமிழ் ஆளுகள்லாம் வந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு 1/2 மணி நேரம் போயிடுச்சு. அப்புறம் இவர் சிட்டியை சுற்றி காட்டினதில் போயிடுச்சு. எப்போ செம குளிருங்க பெங்களூர். ஓ, தெர்மல் லைனெல்லாம் எடுத்துகிட்டு வராமல் வந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் புரியுது. எந்த ட்ரிப்பு போனாலும் சரி, நீங்கள் நைட் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் டப்புன்னு தூக்கி தெர்மல் லைனர் வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணலான்னு பரவாயில்ல, நல்லா யூஸ் ஆகும். ப்ரோ எவ்வளோ? 20-ஆ 20-ஆ கொடுத்தாச்சா? ஓ, அந்த பாலத்தை யூஸ் பண்ணதுக்கு 20 ரூபாயா? ஏதோ கடை இருந்தால் சாப்பிட்லாம். ஆ
ஓகே. தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு எல்லைக்குள் வந்தாச்சு. அப்பாடா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாவே. ஏன் ப்ரோ, ஏன் ஆ தூக்கம் வந்துருச்சு. ஒரு நிமிஷம். 1 hour later. பாய் ப்ரோ, ஒரு நல்ல ஃபோட்டோ எடுங்க. கையும் வரல, காலும் வரல. ஓகே பாய் பாய். செம்ம ரைட்லண்ணா. அங்கே இப்படி வந்தோன்னு இன்னுமே தெரில. இன்னும் இருக்கு. முடிச்சுட்டு கால் பண்ணுங்க. நான் கால் ரீச் ஆக கால் பண்ணுங்க. ரைட்டு. ஓகே ஓகே. நான் ஃப்ரீயாக மெதுவாக தான் போவேன். நானும் மெதுவாக தான் போவேன். ரைட்டு. சரி ப்ரோ, பார்க்கலாம். பாய். ம். ஓகே, அவங்க வந்து சென்னை போகிறாங்க. நான் அப்படியே பாலத்தில் மேலே ஏறினேன்னா சேலம். அவங்க அப்படியே கீழே இறங்கி போயிடுவாங்க. சேலம் வந்தாச்சு. இது வரைக்கும் காலையில் ஹோட்டலில் கிளம்புனதுலேருந்து 983 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம். இன்னும் எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 80 கிலோமீட்டர் தான் லாஸ்ட்டாக இருக்குது. இப்போ நைட் லாஸ்ட்டாக சாப்பிட்டேங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கம் பட்டையாக வந்துருச்சு. இப்போ தான் ஒரு பிளாக் காஃபி ஒன்று குடித்தேன். ஒரு மாதிரியாக பரவாயில்ல. செம்ம தூக்கம், அப்படியே சொக்குது, கண்ணு சொக்குது. இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம 28 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். மறுபடியும் திரும்பி இதே மாதிரி இப்போவும் ஓட்டினா எப்படி இருக்கும் தூக்கம் கேட்டு. அதனால தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, வீட்டுக்கு போய் இந்த ரேம்பாப்பா என்ன பண்ணுறான்னு அடுத்தது பார்ப்போம். ஏன்னா 3-4 நாளாக பார்க்கல. வேணேன் பார்த்தது என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு நான் காட்ட போகிறேன். ரேம்போ பறக்கிறான் பாரு. அங்கே நீக்க சொல்லி வர சொல்கிறான் பாரு. அங்கே என்ன என்ன என்னடா தெரிஞ்சுக்கிச்சா? பூட்டிக்குதா? ஓப்பன் பண்ண. என்ன என்ன அட சரி சரி சரி. ஓகே ஓகே. டேய் சேர்றா சரி. ஓகே ஓகே ஓகே. ஒரு 4 நாள் பார்க்காததுக்கு இப்படியா? சரி சரி. ஓகே 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 ஓகே. வண்டி தள்ளிடாத. தல். ஓகே 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 ஓகே. இருட ஹெல்மெட்டை கழட்டி வச்சிட்றேன். டே எப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஓட்டுனது பார்த்தீங்கன்னா 1070 கிலோமீட்டர். முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் 1004 சொல்லிட்டு இருந்திருப்பேன். எனக்கு மேப்பில் அப்படி தான் காமிச்சிது. இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தா 1070 இருக்குது. போகிறப்ப இதே தூரத்தை நம்ம போகிறப்ப பார்த்தீங்கன்னா 28 மணி நேரத்தில் போய் சேர்ந்தோம். இப்போ அங்கே 8:30க்கு எடுத்து இங்கே 6 மணிக்கு வந்து சேர்ந்துட்டேன். 21 மணி நேரத்தில் வந்திருக்கிறோம். 28 மணி நேரம் போகிறப்போ வர்றப்போ 21 மணி நேரத்தில். இன்னும் கூட சோலாக வந்துருந்தால் சீக்கிரம் வந்திருக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக போனது வந்தது எல்லாமே 2400 கிலோமீட்டர். அங்கே லோக்கலில் சுற்றுனது எல்லாமே. ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா 30 மணி நேரம் 28 மணி நேரம் ஓட்டிட்டு தூக்கங்கட்டு ஓட்டிட்டு 2 நாள் இடைவெளியில் மறுபடியும் இப்படி வந்திருக்கிறோம். ரொம்ப டயர்னு சொல்ல முடியாது, கண்ணெரிச்சல். அந்த வந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா இடையில எனக்கு அந்த ஒரு 3 மணிக்கு மேலே 12 மணிக்கு மேலே கொஞ்சம் சாப்பிட்டதையுமே எனக்கு நல்லா கொஞ்சம் தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. அவ்வளோதான், வேற என்ன. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.